ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் பாலாலய விழா சேலம் பட்டைக்கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பூமி நீலா பெருந்தேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கடந்த 5/8/2024 அன்று விமான கோபுரங்களுக்கு பாலாலயம் செய்யப்பட்ட திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மூலமூர்த்திகளுக்கு பாலாலய விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் கும்ப கலசங்களை அலங்கரித்து ஹோம பூஜைகள் செய்து பாலாலய விழா சிறப்பாக நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகள் திருக்கோவில் வலதுபுறத்தில் அமைந்துள்ள பாலாலய மண்டபத்தில் தரிசனம் நடைபெறும் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. மிக விரைவில் மகா சப்ரோஷனம் ஆனது நடைபெற உள்ளது. அஸ்மத் குருப்யோ நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வேகவத்யுக்தரே தீரே புண்ணியகோட்யாம் ஹரிஸ்வயம் வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரித்ருஷ்யதே. சேலம் மாநகர்ல இந்த 2வது அக்ரஹாரத்துல நடுநாயகமா எழுந்தருளி இருக்கிறவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேய சுவாமி. எல்லாரும் சேலத்துல பட்டை கோவில்னு ரொம்ப சிறப்பா கொண்டாடுற இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்துல மகா சம்பரோக்ஷணமானது நடந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் முடிவடைஞ்ச நிலையில இப்ப மறுசி, அதாவது ஜீர்ணோதாரணம் பண்ணி, அதாவது எல்லாமே சரி பண்ணி, எல்லா விமானங்கள் கலசத்தையும் சரி பண்ணி, மூலமூர்த்திகள் எல்லாம் சரி பண்ணி, மீறும் புனருத்தாரணம் பண்ணி மகா சம்பரோக்ஷணமானது நடைபெறணும்னு சொல்லி எல்லா பெரியவா பிரார்த்திச்சிருக்காங்க. அதோடைய அங்கமா விமான பாலாலயமானது முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா மூலமூர்த்திகளுக்கெல்லாம் பாலாலயம் உற்சவரை தான் இங்க சேவிக்க முடியும். மூலமூர்த்திகள் எல்லாம்
திரை போட்டு மறைச்சிருவாங்க. அடுத்து மகா சம்பரோக்ஷணத்தை அப்பதான் எல்லா மூலமூர்த்திகளும் சேவை ஆவாங்க. அதால ஆஸ்திக அன்பர்கள் இந்த சேலம் மாநகரத்துல இருக்கிற அனைத்து பக்தர்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்க பெருமாளை சேவிச்சு அவங்கவுங்களால முடிஞ்ச நன்கொடைய இந்த மகா சம்பரோக்ஷணத்துக்கு தந்து எல்லா விதமான க்ஷேமத்தையும் பெறணும்னு சொல்லி இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாளையும் வரசித்தி ஆஞ்சநேய சுவாமியையும் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த தேவஸ்தான சார்பாகவும் கமிட்டியா சார்பாகவும் எல்லாரையும் இந்த மகா சம்பரோக்ஷணத்துக்கு வரணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.